ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இவ்வளோ நாளாக ஏன் இது மாதிரி ஒரு தக்காளி சட்னி நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கேட்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தக்காளி சட்னி, ஆந்திரா ஸ்டைல் கார தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளி சட்னி செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். நான் 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, ரெட் கலராக இருக்கும் பாருங்கள், அது மாதிரி தக்காளியை கழுவிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு கத்தி எடுத்து 4 பாகமாக அறுத்துருக்கேன். பாதி அறுத்துட்டு அப்புறம் அதே 4 பாகமாக அறுத்துருக்கேன். அறுத்துட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது 3 மட்டும்தான் முதல்ல போடணும். போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. தேவையான அளவு உப்பு, புளி. எப்போ இது மாதிரி நம்ம தக்காளி சட்னி செஞ்சுருக்க மாட்டோம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றக்கூடாது. மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசியே வந்திருக்கும். பாருங்கள், வந்துடுச்சு. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஆறின தக்காளி, புளி, உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறமா 4 பூண்டு. மிளகாய்த்தூள் நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லை, எப்போவுமே கடையில் விற்கிற மிளகாய்த்தூள் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்குங்க. இப்போ இதை போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்குங்க. நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா பாதியாக கட் பண்ணி போட்டுருங்க. பூண்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலைகள் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் ஊற்றிடணும். தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் இந்த தக்காளி சட்னி செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்க்காமையே ரெட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கடுகு, வெந்தயம், தனியா கடாயில் ட்ரையாக வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்ச அந்த பொடி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ காரம் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி. ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இந்த தக்காளி சட்னி டிஃபனுக்கு மாத்திரமில்ல, சூடான சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். குழம்பு வைக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு தக்காளி சட்னி செஞ்சு ஒரு கண்டெய்னரில் இல்லை கண்ணாடி பாட்டிலே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா புளி போட்டிருக்கோம், சர்க்கரையில் நம்ம கரும்பு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம், அதனால் கெடாது, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.